ஆக்சுவலாக நான் வரும்போது இன்றைக்கி வீடியோ கேன்சல்றான்ற மைண்ட் செட்டில் தான் வந்தேன் ஃப்ராங்காக சொல்லணும்னா. ஏன்னா ஃபோட்டோஸ் வந்து எனக்கு கிளியராகவும் வரல, டபுள் மைண்ட் செட்டில் தான் வந்தேன். ஏன்னா நான் நிறைய போய்ட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு கேன்சல் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியாது இல்லையா, என் கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் வந்தேன். பட் வந்து பார்த்துட்டு உடனே நல்லா இருக்குது, எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க, டிவி யூனிட் இருக்குது, மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க, சிம்னியோட கொடுத்துருந்தாங்க. 2 BHK 2 டாய்லெட் செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட். நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. டேரெக்டாக நெகோஷியேஷன் தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்ட் 2 BHK ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்மளுக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1 போட்டிருந்தோம். 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் வீடோட பார்ட் 1 பார்க்காத சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க பாருங்கள். 3 BHK ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கிற மாதிரி ஃபீலோட ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீட்டோட IUDS வேல்யூ லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இதுவும் இப்போ நம்ம பார்க்க போகிறதும் லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட் IUDS வேல்யூ தான். 3 BHK பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு இருக்கிற மாதிரி அப்படின்னா அந்த வீடியோவை பார்க்க மறந்துடாதீங்க. அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK செமி ஃபர்னிஷ்ட் வீடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, டிவி யூனிட் இருக்குது, மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க, சிம்னியோட கொடுத்துருந்தாங்க. ஒரு பெட்ரூம்லேயுமே செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது. ஈவன் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர் இருக்குது, தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் கொடுத்துருந்தாங்க. ஒரு பாத்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர்லேருந்து ஈவன் சோப் ஸ்டாண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பில்ட் ஆன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம், யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2006 இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களா. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பில்டிங் வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணது தான். இண்டிவிஜுவல் ஹவுஸும் இந்த கார்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அம்பத்தூர் லெனின் நகர் மாசில்லா மணி ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் MTH ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் ஸ்டெட்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். நம்ம அம்பத்தூர் ராக்கி தேட்டர்லேருந்து வரும்போது ஸ்டெட்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல் தாண்டின உடனே தலப்பாக்கட்டு ஹோட்டல் இருக்கும். அந்த தலப்பாக்கட்டு ஹோட்டலுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா ஜஸ்ட் 400 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. வர வழியில் நிறைய ஃப்ளாட்ஸ் கட்டி சேல் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 1.6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. திருமுல்லை வாயில் ரயில்வே ஸ்டேஷனும் இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக அம்பத்தூர் IT காரிடாரில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் சரி, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் சரி இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்குற தூரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தா ஸ்கூலும் இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பிளாக்காக இருக்குங்க. 2 BHK பிளாக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாரங்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா 3900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 2 BHK, தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 2 BHK. ஓகேங்களா, மொத்தமாக 8 யூனிட் இருக்குது. 8 யூனிட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, CCTV கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க, லாபி கண்ட்ரோல் இருக்குது. காமன் ஏரியாஸ்க்கு உங்களுக்கு சோலார் பேனலும் கொடுத்துருக்காங்க. லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், IUDS வேல்யூ, பேசிக் கம்யூனிட்டிஸோடு இருக்கக்கூடிய லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரங்கா ஃப்ளாட்ஸில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது, 3 ஃப்ளோருக்கும் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. பிராண்டட் லிஃப்ட் தான் போடுவோம்னு சொன்னாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 3 வீடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, தேர்ட் ஃப்ளோரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டிசைனில் இந்த 2 BHKல சின்ன சைஸும் பார்த்துடலாம், பெரிய சைஸும் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சைஸ் பார்த்துடலாம், அடுத்து வந்து இந்த யூனிட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய யூனிட்டுங்க. ஆக்சுவலாக இந்த மெயின் டோரை பற்றி நான் சொல்லி ஆகணும். 3 BHKலையும் சரி நல்லா திக்காக இருந்தது. இங்கே வாங்க, இதை ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனமாக இருந்தது, உண்மையாக நான் சொல்லி ஆகணும். தீக்குட் டோர். ஓகேங்களா, இப்போ ஃப்ரண்ட்டில் போயிருங்க. மெயின் டோரில் உங்களுக்கு பயோமெட்ரிக் லாக் கொடுத்துருவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா லாக் பண்ணிக்கலாம், கோடு வச்சா லாக் பண்ணிக்கலாம், கார்டு வச்சா லாக் பண்ணிக்கலாம், கீ வச்சா லாக் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் அணைக்கட்டுறானே அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒருத்தர் அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஷூ கபோர்ட்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கடப்பாக்கல்லே பண்ணிட்டாங்க, இல்லை கிரானைட்லேயே பண்ணிட்டாங்க. நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா 996 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க, செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டு. UDS வந்து பார்த்தீங்கன்னா 479 ஸ்கொயர் ஃபீட். இந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய சின்ன சைஸ் இது தான். பக்கத்தில் இருக்கக்கூடியதும் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங், இதே 996 ஸ்கொயர் ஃபீட் தான். அதனால தான் நான் உங்களுக்கு இதில் ஒன்று மட்டும் காமிச்சிட்டேன். இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் இருக்குது, ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு கேன்லர் இருக்குது, பார்க்க நல்லா இருந்தது. இந்த ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து வேவ் மாதிரி இருக்கிற டிசைனில் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உள்ளே வந்த உடனே அந்த அப்பியரன்ஸ் நல்லா இருந்தது. அதனால தான் இந்த போர்ஷன் நான் உங்களுக்கு முக்கியமாக காமிச்சிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் பேசேஜ். லிவிங் பேசேஜ் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜாக்குள்ள ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 3 BHKல உங்களுக்கு பூஜா ஸ்பேஸ் டைனிங்ல கொடுத்துருந்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தனியாவே பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டோரும் இருக்கு, ஃபுல் டோரே கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் கபோர்ட் மாதிரி இல்லாம. இது வந்து பாத்தீங்கன்னா பேக் மறைக்கிறாராம், இருக்கட்டும் தெரிஞ்சா என்ன, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஆல்ரெடி தான் சொல்லணும் பேக் எங்கேயாவது பதுக்கி வச்சுருப்போங்க, அந்த மாதிரி இங்கே இருந்துச்சு இவ்வளோ நேரம் பேக்கு, அதை எடுத்து கொடுத்தாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்பேஸ், இந்த லிவிங் பேசேஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் இருக்குது. இந்த லிவிங் பேசேஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன். மாடுலர் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்னியோட கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் கொடுத்துருக்கிறது பார்க்க நல்லா இருந்தது. வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வால் டைல்ஸ் இருக்குங்க, 4 feet வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சிங்க் இருக்குது. டேப்ஸ் எல்லாமே பேரியர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. தூசி படக்கூடாது அப்படின்றதுக்காக கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இதே வீடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா, யூபிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் சர்வீஸ் பால்கனி, கிரில் கொடுத்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறாங்க. வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது. பேக் சைடில் நீங்கள் பார்க்க முடியும், வீடுகள்லாம் இருக்குது. ஏரியாலாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். லொக்கேஷனுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அம்பத்தூரில் ஃப்ளாட்ஸ் பார்க்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் இருக்கக்கூடிய பால்கனியை பார்த்துடலாம். பால்கனியில் கிரில் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வரக்கூடிய பால்கனி, செட் பேக் விட்டு தான் கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பேரியர் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது, வித் டேப்போடு இருக்குது. இந்த டோர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொசுவலையோடு இருக்கக்கூடியதுங்க. டிவி யூனிட்டுக்கு பின்னாடி இந்த லிவிங் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. தனியாக இருக்குது இல்லையா, அந்த லிவிங் ஸ்பேஸ், அந்த பெட்ரூமோட லிவிங் ஸ்பேஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் தனியாக வந்து செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. மிரரோட கொடுத்துருக்குறாங்க. ஹாய் ஹாய் ஹாய், உங்களுக்கு தான் பாய். லாஃப்ட் இருக்குது, கவர் பண்ணியிருக்கிறாங்க. யூபிவிசி விண்டோ இருக்குது, வித் கிரிலோட இருக்குது, கொசுவலையோட இருக்குது. அட்டாச் பாத் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்குறாங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். நானும் வரும்போது யோசித்தேன், எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன், பிரிச்சிடலாமா வேணாமா, தூக்கிட்டுமா வேணாமா அப்படின்ற மாதிரி பிரிச்சிடலாமா வேணாமான்னு இருந்தது. சரி இது ஏன் பிச்சு தூசி ஆக்கணும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேன். பேரியர் பிராண்ட் தான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மிரரோட இருக்குது, லைட் இருக்குது, சோப் ஸ்டாண்ட் இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது, டவல் ராட்ஸ் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த லிவிங் கம் டைனிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் இருக்கக்கூடிய பெட்ரூம். இது வித் கொசுவலையோடு இருக்குது. 2 யூபிவிசி விண்டோஸுமே செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. வித் மிரரோட இருக்குது. ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட் பிராண்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டைல்ஸ் டிசைன் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, மிரர் இருக்குது, வித் லைட்டோட கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேன் தனியாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட், அதாவது சன்ரைஸ் பில்ட் ஆன், அவங்களோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 81 lakhs ஆல் இன்க்ளூசிவ். இப்போ 60 lakhs சொல்லி நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற எக்ஸ்ட்ரா காஸ்ட் இல்லாமல் 81 lakhs ஆல் இன்க்ளூசிவ் வசந்த் வரும்போதே மக்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு வரட்டும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க 81 lakhs சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நெகோஷியபிள் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம்னு சொன்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கும் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. 80% 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் ப்ரீ லோன் அப்ரூவல் இந்த ஃப்ளாட்ஸ்க்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 BHKல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் சைஸை பார்த்துடலாம். கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிடுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய 2 BHK பார்க்க போகிறோம். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்கில் இருக்குது. பயோமெட்ரிக் லாக்கோட கொடுத்துருவாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கொயர் சைஸில் இருக்குது. வாஸ்து பார்க்குறவங்களுக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஹால் வந்து ஸ்கொயராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1051 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. 504 ஸ்கொயர் ஃபீட், 504 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு கேன்லர் இருக்குது. டிவி யூனிட் இருக்குது. இந்த கலர் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. வீடியோ டோர் ஃபோன் உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷனுங்க. இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய யூபிவிசி விண்டோ இருக்குது, பால்கனியோடு இருக்குது. இது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த ஃப்ளோர் பிளான் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது இந்த ப்ராஜெக்ட். ஓகேங்களா, பால்கனி உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குது, வித் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்குது ஃப்ரண்ட்லேயே.
அந்த வாஷ் பேஷன் இருக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் இருந்து பார்த்தா தெரியாது, நல்லா மரவாக அதுக்கு பிரிக் ஒர்க் பண்ணி மறைச்சிருக்கிறாங்க. கிச்சன் இருக்குது, கிச்சன் ஸ்லாப்பில் கிரெனேட் கொடுத்துருக்காங்க, சிம்னி இருக்குது, வால் டைல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா லைட்டோட எல்லோ கலரில் கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் செல்ஃப் கவர் பண்ணியிருக்கிறாங்க. கீழே கேபினெட்ஸ் இருக்குது. இது கிச்சனுக்கு சர்வீஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ ரொம்ப பெருசாக வந்திருக்கும், பட் வேணுன்ற சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சர்வீஸ் பால்கனி உங்களுக்கு ஃபுல்லாக கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. துணிக்காய போடும்போது கூட இந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இங்கேருந்து இங்கே துணி கட்டிக்கலாம். துணிக்காய போடும்போது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வராது, ஃப்ளோரில் விழாது, அப்படியே கீழே விழுந்துடும். அதனால தான் வெளியில் எலிவேட் பண்ணி கிரில் ஒர்க் பண்ணணும். பூஜா ஸ்பேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம், கார்னரில் இருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 UPVC விண்டோஸ் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம். இந்த ப்ராஜெக்ட்டில் இந்த யூனிட்டில் வந்து 2மே ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம் தான். அதனால தான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது இந்த யூனிட். நீங்கள் வரீங்கன்னா இந்த யூனிட்டுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சவுத் ஃபேசிங் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் UPVC விண்டோ வித் கொசுவலையோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. இந்த டைல்ஸ் டிசைன் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பேரிவேர் பிராண்டு தான். மிரர் இருக்குது, லைட்டோட கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் அதை பார்த்துட்டு போயிட்டேன் நாங்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டக்குன்னு அந்த கிரே கலரில் ஞாபகம் வந்துருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெயின் டோருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிவிங் பேசேஜ் இருக்குது. இந்த லிவிங் பேசேஜ் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் காமன் பாத் இருக்குது. அப்படி எல்லாமே ஒரே செட்டு தாங்க. டைல்ஸ் டிசைன் மட்டும்தான் வேறு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பெட்ரூம், நல்ல வென்டிலேஷனாக இருக்கும் இந்த யூனிட். ஆக்சுவலாக 2 UPVC விண்டோஸ் இருக்குது, வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, கொசோலியோட இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ஒர்க் ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஆர்பிட் பிராண்ட் ஸ்விட்சஸ் தான் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய, அதாவது 1051 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 85 lakhs. ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட். நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. டேரெக்டாக நெகோஷியேஷன் தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வரும்போது கால் பண்ணிவிட்டு வசந்தோட அம்மா, அப்பா, அண்ணா, அக்கான்னு சொல்லிட்டு வாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். முடி நிற்கிது இல்லைங்க, இந்த முடி என்ன பண்ணாலும் மடங்க மாட்டேங்குது. நம்ம மண்டே அப்படி தான் இருக்குது. பாய்.